அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது சிஃபத். சிஃபத் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழில் நமக்கு தன்மை வர்ணனை என்று கூற முடியும். ஒன்றினுடைய தன்மையை எடுத்துக் கூறுவது அல்லது அதனை வர்ணிப்பதற்கு நாம் சிஃபத் என்று கூறுவோம். சிஃபத் சாது ஃபா தா சிஃபத். இதனை ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள். adjective. உதாரணமாக எங்களுக்கு ஏ படா லடுக்கா ஹே, இவன் படா லடுக்கா ஹே, இவன் பெரிய பையன். பாருங்கள், படா ஆவுல முடிஞ்சிருக்கிறது, லடுக்கா ஆவுல முடிஞ்சிருக்கிறது. படா பெரியவன், லடுக்கா பையன். லடுக்கா இந்த பையனை நாம் பெரியவன் என்று வர்ணிக்கின்றோம். இப்பொழுது லடுக்கா மௌசூஃப், படா சிஃபத். லடுக்கா வர்ணிக்கப்படக்கூடியது படாவின் மூலமாக, படா என்பதின் மூலமாக லடுக்காவை நாம் வர்ணிக்கின்றோம். எனவே ஏ படா லடுக்கா ஹே, இவன் பெரிய பையனாக இருக்கிறான். இது ஒருமை. படா லடுக்கா என்றால் இவன் ஒரு பெரிய பையன், இவன் ஒரு பெரிய பையன். அதே போன்று இதனை நமக்கு பன்மையாக ஆக்குவதாக என்றால் ஏ இவன், இவர்கள் படே லடுக்கே ஹை, லடுக்கே ஹை. இங்கே கவனியுங்கள், ஏ என்றால் இவன், இந்த ஏவும் இவன் அல்ல இவர்கள். இவர்கள் என்பதற்கு காரணம் இங்கே பன்மையுடைய அடையாளம் படே வந்திருக்கின்றது. அந்த படே என்ற வார்த்தையை தழுவி அதே பன்மை லடுக்கே என்று வந்திருக்கின்றது. இங்கே பையர்கள் என்று சொல்வோம், பெரிய பையர்கள். இங்கே பன்மை லடுக்கே என்று இருக்கின்றது. அதே போன்று படே பெரிய என்ற அந்த வர்ணிக்கக்கூடியதும் அதே முறையில் தழுவி இருக்கின்றது. ஏ படே லடுக்கே ஹை, இவ்வாறு தான் படா லடுக்கா ஹே, லடுக்கா படா, லடுக்கே படே என்று மாறும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அடுத்து ஏ இவள் படி லடுக்கி ஹே, பெண்பாலை பாருங்கள், இவள் பெரிய பெண் பிள்ளை. ஏ படி லடுக்கி ஹே. இதனை நாம் பன்மையாக்குவதாக இருந்தால் ஏ படி லடுக்கியா ஹே. ஏற்கனவே நாங்கள் படிச்சோம், லடுக்கி இ என்று முடியக்கூடியது. அது பன்மையின் பொழுது இந்த இ ஆக மாறி யா சேர்க்கப்படும். யா யா ஒன்றும் குன்னாவுடைய நூலில் சேர்க்கப்படும். அந்த அடிப்படையில் ஏ படி லடுக்கியா ஹை, இவர்கள் பெரிய பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த முறையில் தான் நாம் சிஃபத்தை அமைப்பது. அது அந்த அந்த தன்மைக்கு ஏற்ப சிஃபத் வர்ணிக்கிறதுக்கு நாம் பாய்க்கக்கூடிய அந்த சொல்லும் மாறும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. ஜஸாக்குமுல்லா ஹைரா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் அழுத்துங்க, உதவியாக இருங்க. நாம் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு அது ஆர்வமூட்டுவதாக இருக்கும். அதுவரைக்கும் சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.